அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஓர் ஊழல்தான் என்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பாஜக தனியாக வந்தாலும் எவர் துணையோடு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கும். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள். அதிமுக பாஜக இடையே கூட்டணி அதிகாரப்பூர்வமாக உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தற்போது தமிழ்நாட்டையே அடமானம் வைக்க துடிக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டு அதிமுக பாஜக கூட்டணியை கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதிமுக பாஜக கூட்டணியே ஒரு தோல்வி கூட்டணி தான், ஒரு ஊழல் தான் அந்த கூட்டணியே என்று விமர்சித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழை ஒழிக்க இந்தி, தமிழர்களுடைய வளர்ச்சியை தடுக்க பல்வேறு சதி திட்டங்கள், தமிழ்நாட்டு உரிமையை பறிக்க தொகுதி மறுவரையறை என திட்டமிட்டு தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் சிதைத்து சீரழிக்க நினைக்கின்றது பாஜக தலைமை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். பழைய கொத்தடிமை கூடாரமான அதிமுகவின் தலைமையை மிரட்டி பணிய வைத்து தன்னுடைய சதி திட்டங்களை நிறைவேற்ற பார்க்கின்றது பாஜக என்று கடுமையாக விமர்சித்திருக்கக்கூடிய திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பாஜக தனியாக வந்தாலும் எவர் துணையோடு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் சுயமரியாதை இல்லாமல் டெல்லிக்கு தமிழ்நாட்டை அடகு வைக்க துடிக்கக்கூடிய கூட்டத்திற்கு தமிழக மக்கள் விரைவில் தக்க விடையளிப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் உள்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது குறிப்பிட்டிருந்த பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நீட் தேர்வை பற்றி செய்தியாளர் சந்திப்பில் நேற்று உள்துறை அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது அதற்கான சரியான பதிலை அவரால் வழங்க முடியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். நீட் தேர்வு சரியானது என்றாவது தன்னுடைய வாதத்தை அமித்ஷா முன்வைத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நீட் தேர்வு எதிர்ப்பு என்பதை திசை திருப்புவது என்ற திசை திருப்பக்கூடிய பதிலையே தந்திருக்கின்றார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். 20க்கும் மேற்பட்ட மாணவ கண்மணிகள் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்திருக்கின்றார்கள். இவர்களும் திசை திருப்பும் வகையில் தான் தற்கொலை செய்து கொண்டார்களா என்று நீட் தேர்வுக்கு எதிரான மாணவர்களின் மரணத்தை குறிப்பிட்டு உள்துறை அமைச்சருடைய செய்தியாளர் சந்திப்பு தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய முதலமைச்சர் 5 மாநிலங்களில் நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ வழக்கு தாக்கல் செய்து விசாரணை நடத்தி வருவதும் மாணவர்கள் சிலரும் பெற்றோரும் சிலரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சருக்கெல்லாம் தெரியாதா என்று கேட்டிருக்கின்றார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதை குறிப்பிட்டு நேற்று உள்துறை அமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை கூறியிருந்தார். அதன்படி உள்துறை அமைச்சகத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்று வாய்க்கு வந்தபடி பேசியிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ்நாடு மணிப்பூர் அல்ல, இது தமிழ்நாடு தான் என்பதை உள்துறை அமைச்சருக்கு நினைவூட்டுகின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதல்வர் 1.5 ஆண்டுகளாக 250 பேர் படுகொலை செய்யப்பட்ட மாநிலத்தை பாஜக ஆண்டது. அங்கே போய் அமைதியை நிலைநாட்ட முடியாத அமித்ஷா அமைதியான மாநிலத்துக்கு உள்ளே வந்து அமைதியை சீர்குலைக்க பார்க்கின்றார் என்று கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். அமைதியான மாநிலம் என்பதால் தான் அனைத்து வகையிலும் முன்னேறி வருகின்றது தமிழ்நாடு என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இதனை மத்திய அரசினுடைய புள்ளி விவரங்களே ஒப்புக்கொள்கின்றன. ஆனால் சட்டம் ஒழுங்கு மோசம் என்று உள்துறை அமைச்சர் பொறுப்பற்ற வகையில் வீதியை கிளப்பி சென்றிருக்கின்றார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதிமுகவுடன் கூட்டணி என்று அறிவித்த மேடையில் ஊழலை பற்றி உள்துறை அமைச்சர் பேசிய காட்சியை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்கவே செய்வார்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் ஊழலுக்காக 2 முறை முதலமைச்சர் பதவியை விட்டு விலக வைக்கப்பட்டவர் ஜெயலலிதா என்று அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மீது கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் பல ஆண்டுகளாக நடைபெற்ற வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் அந்த வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனை பெற்றவர் ஜெயலலிதா என்பதை நினைவு கூர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருடைய கட்சியுடன் கூட்டணி வைக்கும் போது ஊழல் என்ற வார்த்தை பேச தகுதியானதுதானா என்று அமித்ஷாவிற்கு கேள்வி எழுப்புகின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.